கூலிப் போன்ற போதைப் பொருட்களை ஏன் நாடு முழுவதும் தடை செய்யக்கூடாது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இளம் தலைமுறையினரின் சிந்திக்கும் திறன் இதனால் முற்றிலுமாக மறைந்து வருகிறது என்றும், நமது குழந்தைகளை நாம் எவ்வாறு பாதுகாக்கப் போகிறோம் என்றும் மதுரை அமர்வு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சகாய பிரதீபா இணைந்திருக்கிறார். சகாய பிரதீபா, எந்த வழக்கில் நீதிபதிகள் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள்? வேறு என்னென்ன விஷயங்களை நீதிபதிகள் வலியுறுத்தியிருக்கிறாங்க? கூலி போன்ற போதைப் பொருள் பயன்பாட்டால் இளம் தலைமுறையினரின் சிந்திக்கும் திறன் முற்றிலுமாக மறைந்து வருகிறது. நமது குழந்தைகளை நாம் எவ்வாறு பாதுகாக்கப் போகிறோம் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி பரத் சக்கரவர்த்தி வேதனை தெரிவிக்கிறார். கூலி உள்ளிட்ட போதைப் பொருட்களை பாதுகாப்பே இல்லாத ஒரு உணவுப் பொருள் என அறிவித்து அதனை இந்தியா முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பின்னணி குறித்து பார்த்தோமானால், ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் கோரும் வழக்குகள் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்று மத்திய மாநில அரசு வழக்கறிஞர்களை அழைத்த நீதிபதி தமிழகத்தில் கூலி எனும் போதைப் பொருளை விற்பனை செய்த வழக்குகளில் ஜாமீன் கோரி ஏராளமானோர் மனு தாக்கல் செய்து வருகின்றனர். குறிப்பாக பள்ளி மாணவர்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருப்பது தெரிய வருகிறது. தமிழகத்தில் கூலி உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் பிற மாநிலங்களில் இது அனுமதிக்கப்படுகிறது. அத்தகைய பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்களிடமிருந்து GST வரியே வசூலிக்கப்படுகிறது. சமீப காலமாக பள்ளி மாணவர்கள் சண்டையிட்டுக் கொள்வது போன்ற சம்பவங்கள் அதிகரிக்க இது போன்ற போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்ததே காரணம். இளம் தலைமுறையினரின் சிந்திக்கும் திறன் இதனால் முற்றிலுமாக மறைந்து வருகிறது. நமது குழந்தைகளை நாம் எவ்வாறு பாதுகாக்கப் போகிறோம் என கேள்வி எழுப்பினார். தொடர்ச்சியாக கூலி போன்ற போதைப் பொருள் விற்பனை செய்தால் அவர்களை கைது செய்கிறோம், அவர்கள் பின்னர் ஜாமீனில் வெளிவந்து விடுகின்றனர். விற்பனை செய்த கடையும் 15 நாட்களுக்கு மூடப்படுகிறது, பின்னர் அந்த கடையும் வழக்கம் போல் செயல்பட தொடங்கி விடுகிறது என குறிப்பிட்டார். தொடர்ச்சியாக போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் பாதிக்கப்படும் மாணவர்களுக்கு குழந்தை உளவியல் அறிந்து கவுன்சிலிங் வழங்குவது, மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வது போன்ற எவ்விதமான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என முடிவு செய்ய வேண்டும். அதே சமயம் மாணவர்களின் கல்வியும் பாதிக்கப்படக்கூடாது. தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான பள்ளிகளில் கூலி பின்னும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் இருப்பதாகவே தெரிகிறது. ஆகவே இந்த போதைப் பொருட்களை பாதுகாப்பற்ற உணவுப் பொருள் என அறிவித்து அதனை இந்தியா முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது என்பது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டு இந்த விஷயத்தை செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சகாய பிரதீபா.